அனைவருக்கும் வணக்கம். இது பிரம்மா விஷ்ணு சிவன் யூடியூப் சேனல். அமாவாசை தினம் அன்று சமையல் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த காய்கறிகள் தானியங்கள் தான் சேர்க்க வேண்டும், இவையெல்லாம் சேர்க்கக்கூடாது என்று ஒரு ஐதீகம் உள்ளது. அமாவாசை அன்று சமைக்கும் காய்கறிகளில் வாழைக்காய் கட்டாயம் இடம்பெறும். அதனுடன் பாகற்காய், பிரண்டை மற்றும் பலா காய்களுக்கும் தனி முக்கியத்துவம் உண்டு. அமாவாசை விரத சமையல் மற்றும் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும்போது அந்தணருக்கு கொடுக்கும் பொருட்களில் வாழைக்காய் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். வாழையடி வாழையாக நமது குலம் வளர வேண்டும் என்பதற்காக வாழைக்காய் இதில் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல அமாவாசை நாளில் பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் போன்றவற்றையும் கண்டிப்பாக சேர்த்து சமையல் செய்ய வேண்டும். இதை விளக்க ஒரு புராண கதை ஒன்று உள்ளது. ராஜவம்சத்தைச் சேர்ந்த விஸ்வாமித்திரர் புகழ்பெற்ற ராஜ ரிஷி ஆவார். இவரது கடுமையான தவ பயனால் இவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்தார். மேலும் இவர் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்னும் பட்டத்தையும் பெற்றார். ஆனால் பிரம்ம ரிஷி பட்டத்தை பெறுவதற்கு முன்பு விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் மோதல் போக்கும் இருந்தது. வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஒரு சமயம் வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தனது வீட்டில் சிரார்த்தம் செய்ய உள்ளதால் தாங்கள் தங்கள் வீட்டிற்கு உணவு அருந்த வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார் வசிஷ்டர். விஸ்வாமித்திரர் இருவருமே பயங்கர கோபக்காரர்கள். பொசுக்கென்று கோபப்பட்டு சாபம் கொடுத்து விடுவார்கள். வசிஷ்டரின் இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு தயாரிக்க வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டு வசிஷ்டர் திகைத்து போனார். 1008 காய்கறிகளா? அத்தனை வகை காய்கறிகளுக்கும் எங்கே போவது, எப்படி தேடி கண்டுபிடிப்பது, எப்படி சமைப்பது என்று ஒரே குழப்பம் அடைந்தார். ஆனால் அருகில் இருந்த வசிஷ்டரின் மனைவியும் தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரின் வார்த்தைகளை ஏற்று, நீங்கள் கூறியபடி 1008 காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி என்று பணிவுடன் பதில் அளித்தார். சிரார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்தது. பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட வந்தார். வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற தொடங்கினார் அருந்ததி. முதலில் 8 வாழைக்காய் வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை, பலாக்காய் என பரிமாறி முடித்துவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறி ஆகிவிட்டது சுவாமி என்று பணிவுடன் விஸ்வாமித்திரரிடம் கூறினாள். இதை கேட்டு ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது, நான் 1008 காய்கறிகள் சமைத்து பரிமாற சொல்லி கேட்டால் நீ 4 காய்கறிகளை மட்டுமே பரிமாறிவிட்டு 1008 காய்கறிகள் பரிமாறி ஆகிவிட்டது என்று சொல்கிறாய், என்னை அவமானப்படுத்துகிறாயா என்று கேட்டு கோபமடைந்தார். அதற்கு அமைதியாக பதிலளித்த அருந்ததி, சுவாமி, தாங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை. அனைத்தும் அறிந்த தாங்களே இப்படி கோபப்படலாமா? காரவல்லி சதம் புரோக்தம் வஜ்ரவல்லி சதம் திரயம் வினசக ஷட் சதம் புரோக்தம் ஸ்ரார்த்தகாலே விதியதே என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்கறிகளுக்கும் சமமாகும். இவை 1000 காய்கறிகள் ஆகிவிட்டன. இதோ 8 வாழைக்காய் வைத்துள்ளேன். மொத்தம் 1008 காய்கறிகள் ஆகிவிட்டது என்று கூறினான். இதை கேட்டு கோபம் தணிந்த விஸ்வாமித்திரர் அருந்ததியின் புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் கண்டு வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசீர்வதித்துவிட்டு சென்றார். சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டதன் காரணமாக உயர்வான இந்த 4 காய்கள் மட்டும் அமாவாசை சமையலில் முக்கிய இடம் பிடிக்கின்றன. மேலும் அமாவாசை நாளில் துவரம்பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு வைத்து சமைக்க வேண்டும். கீரை, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கத்திரிக்காய், சுரைக்காய், முட்டைக்கோஸ், முருங்கைக்காய், கோவக்காய், வெங்காயம் போன்ற காய்கறிகளை சமைக்கவே கூடாது.